இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அனர்த்தங்களுக்குள்ளான பயிர்செய்கை பாதிப்புக்கான நஷ்டஈட்டை விரைவில் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக 40 உள்ளூராட்சி மன்றங்களில் இதுவரை 25 தரப்பினர் கட்டுப்பணம் செலுத்திக் கொண்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தகவல். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போன்று அனுபவமுள்ள உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருப்பது சிறந்தது என்று நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. இலங்கையில் எந்த ஒரு சமூகத்திற்கும் இதுவரை நீதி வழங்கப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். அனர்த்தங்களால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பயிர்செய்கை பாதிப்புக்கான நஷ்டஈட்டை விரைவில் வழங்குமாறு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று விவசாய, கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் அதிகாரிகளோடு நடைபெற்றிருந்த சந்திப்பின் போது இது குறித்து அவர் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட யோசனை தொடர்பாகவும் விவசாய, கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்களுக்கான ஒதுக்கீடுகள் மற்றும் அவற்றை சரியான வேலைத்திட்டங்களுக்கு பயன்படுத்தும் முறைகள் குறித்தும் இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்டது. மேலும் விவசாய தரவுகளின் முழுமையற்ற தன்மை காரணமாக சில தீர்மானங்களில் தவறு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அதிகாரிகளிடம் சுட்டிக்காட்டினார். விவசாய உற்பத்திகளுக்கு சந்தையில் நியாயமான விலையை உறுதி செய்வதோடு விவசாயிகளின் பாதுகாப்பு மட்டுமின்றி நுகர்வோருக்கும் பொருத்தமான விலைகளை நிர்ணயிக்க வேண்டிய அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அதே நேரத்தில் கால்நடை வளத்துறையின் முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகள், ஏற்றுமதி விவசாய பயிர்கள் ஊக்குவிப்பு, மேல்கோன் நிறுவனத்தின் திட்டங்கள் மற்றும் அதன் முன்னேற்றம் தொடர்பாகவும் இந்த சந்திப்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக 40 உள்ளூராட்சி மன்றங்களில் இதுவரை 25 தரப்பினர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாகவும் இதில் 6 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் 19 சுயேட்சை குழுக்களும் இடம்பெற்றுள்ளன என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக பொதுஜன ஐக்கிய முன்னணி நேற்று கொழும்பு மாவட்ட செயலகத்தில் கட்டுப்பணத்தை செலுத்தியது. இதன் கீழ் குறித்த மாவட்டத்தில் உள்ள 5 நகர சபைகளுக்கும் 3 பிரதேச சபைகளுக்குமான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் மன்னார் மாவட்டத்துக்கான கட்டுப்பணமும் வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஆராய்ந்து தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்கள் இடையிலேயே கலந்துரையாடல் ஒன்றும் நேற்று இடம்பெற்றிருந்தது. இந்த சந்திப்புக்கு பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க முன்னர் செலுத்தப்பட்ட கட்டுப்பணங்களில் இருந்து 110 மில்லியன் ரூபாய் இதுவரை மீள செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போன்று அனுபவமுள்ள உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருப்பது சிறந்தது என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் அலுவலகத்தில் நடைபெற்றிருந்த பெண் அமைப்பாளர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாம் கொள்கை அடிப்படையாக அரசியலில் ஈடுபடுகின்றோம். அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி அச்சுறுத்தல் செலுத்தும் அல்லது அராஜகமாக செயல்படும் அரசியல் போக்கை நாம் பின்பற்றுவதில்லை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மக்கள் கோரிக்கை விடுத்த போது அது ஜனநாயகத்திற்கு முரணாக இருந்த போதிலும் தனது பதவியை ஒப்படைத்து சென்றார். நாம் யார் என்பதையும் எங்கள் அரசியல் கொள்கைகள் என்ன என்பதையும் மக்கள் நன்கு அறிவார்கள். நாட்டிற்கு துரோகம் செய்ய எப்போதும் தயாராக மாட்டோம். அதனால் தான் மக்கள் எங்களை நம்புகின்றனர் என்றார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வழக்கில் வாக்குமூலம் அளிக்குமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதுடன் அரசியல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் அரசாங்கம் பங்குரூத்தடையும் நிலையில் இவ்வாறு பழிவாங்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது. 97 வயது பாட்டியை முற்றிலும் தேவையில்லாமல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அழைத்து வந்து பகல் உணவு கூட வழங்காமல் வாக்குமூலம் பதிவு செய்கின்றனர். நாமல் ராஜபக்சவின் கழுத்தை நெரிப்பதாலோ எனது பாட்டியினை குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைப்பதாலோ உங்கள் அரசியல் பயணத்திற்கு எந்த காரணத்திற்காகவும் தடுக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டுமா என்பதற்கு இறுதி முடிவை அவரது கட்சியை எடுக்க வேண்டும். ஆனால் அனுபவமுள்ள தலைவர்கள் பாராளுமன்றத்தில் இருப்பது நாட்டிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மன்னாருக்கு தெற்கே உள்ள கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் பாம்பன் மீனவர்கள் 14 பேர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியுள்ள கடற்படை ஊடக பிரிவு குறித்த 14 பேருடன் மீனவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. முதல் கட்ட விசாரணைக்கு பின் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கடல் தொழில் திணைக்களத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அதே நேரம் அவர்கள் 14 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் சக மீனவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிக்கும் நடவடிக்கையால் இலங்கை கடற்படையினரால் அவர்களை சிறைப்பிடிக்கும் சம்பவம் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக தமிழக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வைத்தியத்துறையில் இடைநிலை ஆளுநரை ஸ்தாபிக்க வேண்டும் என்பதற்காக ஒத்திவைப்பு வேளை பிரேரணை ஒன்றை முன்வைத்திருந்தார். 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் ஸ்திரமற்ற நிலைமை காரணமாக பல வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஒரு வைத்தியரை உருவாக்குவதற்காக நாட்டில் 7 மில்லியன் முதல் 128 மில்லியன் ரூபாய் வரை செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தரத்திலிருந்து MBBS வரை சாதாரணமாக 15 வருடங்கள் எடுத்துக்கொள்வதோடு இது குறைந்தது 15 மில்லியன் ரூபாய் செலவாகும் ஒரு செயல்முறையாகும். கடந்த வருடத்தில் மாத்திரம் 2400 வைத்தியர்கள் வெளிநாடு சென்றுள்ளதாகவும் இதனால் 35 பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்தபடி இந்த ஆண்டும் அதிக எண்ணிக்கையிலான வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறினால் பெருமளவு நிதி விரயமாகும். நாட்டில் வைத்தியத்துறையில் முதுகலை மாணவர்கள் மூலம் அதிக சேவை பெறப்படுகிறது. ஆனால் அவர்களின் நலன் தொடர்பாக உரிய கவனம் செலுத்தப்படவில்லை என்றார். அதே நேரம் வெளிநாடுகளுக்கு செல்லும் வைத்தியர்களை கட்டுப்படுத்தும் வகையில் முறையான கட்டுப்பாட்டு முறைமை ஒன்றை உருவாக்க வேண்டும் என பிரேரணையை ஆதரித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் வலியுறுத்தியிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இறுதி யுத்தத்தின் போது பாதுகாப்பு தரப்பினரால் வைத்தியசாலைகள் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டமை உண்மை என்று தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் இதனை தெரிவித்திருந்த அவர் இது திட்டமிட்டு நடத்தப்பட்டது அல்ல என்றும் கூறினார். விமானப்படையின் சில உறுப்பினர்கள் வைத்தியசாலைகளை இலக்காக கொண்டு தாக்குதல் மேற்கொண்டதாகவும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் விளக்கியுள்ளார். ஆனால் இவ்வாறான தாக்குதல்கள் பெருமளவில் இடம்பெற்றதாக தாம் கருதவில்லை என்றும் கூறினார். மேலும் நாட்டில் எந்த சமூகத்திற்கும் இதுவரை முழுமையான நீதி வழங்கப்படவில்லை என்றும் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவையோ ஏனைய ராஜபக்ச குடும்பத்தினரையோ தாம் பாதுகாக்க முயற்சி செய்யவில்லை. நாடு பொருளாதார நெருக்கடியில் இருந்தபோது அதிலிருந்து மீட்க தாம் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறிய ரணில் விக்ரமசிங்கே முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா அந்த பதவிக்கு பொருத்தமானவர் என்பதால் அவரை ராணுவ தளபதியாக நியமித்ததாகவும் தெரிவித்துள்ளார். கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக தற்போது விளக்கமறியலில் இருக்கும் 10 சந்தேக நபர்களின் வழக்கை இன்று தொலைக்காணொலி மூலம் விசாரிக்க தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டார். இது தொடர்பான உத்தரவு கொழும்பு நீதிமன்றத்தின் பதிவாளருக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் சிறை அதிகாரிகள் தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தடுப்பு காவலில் இருக்கும் சந்தேக நபர்களை நேரடியாக நீதிமன்றம் கொண்டு வரும்போது ஏற்படக்கூடிய பாதுகாப்பு சிக்கல்களை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொலை சம்பவம் தொடர்பாக இதுவரை 12 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 10 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். எனினும் கனேமுல்ல சஞ்சீவ கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை நீதிமன்றத்திற்கு ரகசியமாக எடுத்துச் சென்றதாக கூறப்படும் இஷாரா செவந்தி இன்னமும் கைது செய்யப்படவில்லை. நிதியமைச்சகம் அறிவித்திருப்பதாவது இறக்குமதியாளர்கள் 6 மாதங்களுக்குள் இறக்குமதி செய்யப்பட்ட மொத்த வாகனங்களில் 25% அளவை பதிவு செய்ய தவறினால் அவர்களின் இறக்குமதி அனுமதி ரத்து செய்யப்படும். அந்நிய செலாவணி இருப்புகளை பாதுகாக்கவும் அதிகப்படியான வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்தவும் தேவையற்ற ஆட்டோமொபைல் பங்குகள் குவிவதை தடுக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தனிப்பட்ட நபர்கள் அவசியம் ஏற்பட்டால் ஒரே ஒரு வாகனத்தை மட்டுமே இறக்குமதி செய்ய முடியும். இத்தகைய தனிப்பட்ட இறக்குமதிகளுக்கு மேற்கொண்ட நிபந்தனைகள் பொருந்தாது என்றும் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதி தொடர்பாக அரசாங்க நிதிக்குழு சமீபத்தில் நடத்திய கூட்டத்தில் இந்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு நாயகம் உபமல் மாலை பிரேமதிலகா தெரிவித்ததாவது 2020 ஆண்டு வாகன இறக்குமதி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த தற்காலிக இடைநிறுத்தத்தை நீக்க புதிய வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது HS குறியீடு 304 கீழ் உள்ள வாகனங்கள் இலங்கைக்குள் இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் 90 நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும். பதிவு செய்ய தவறினால் CIF மதிப்பில் 3% அதிகபட்சம் 45% வரை அபராதம் விதிக்கப்படும். மேலும் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களில் 25% 6 மாதங்களுக்குள் பதிவு செய்யப்படாவிட்டால் அவர்களின் இறக்குமதி அனுமதி இடைநிறுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.